குட் மார்னிங் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூபிஎஸ்சி பிகினர் சீரிஸோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ சைட் பை சைட் எல்லாருமே எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்சிஆர்டிஸ் எல்லாம் இன்னேற்றுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும், கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. என்சிஆர்டி ஸ்டார்ட் பண்ணும்போதே சைட் பை சைட் கரண்ட் அஃபேர்ஸும் மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஜூலை ஸ்டார்ட் ஆகி 1 வீக் மேலே ஆகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்மளோட 7th வீடியோ ஃபார் பிகினர் சீரிஸில் புக்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி சஜஸ்டட் பை டாப்பர்ஸ் இதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இது இந்த லிஸ்ட்டில் 3வது வீடியோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு ஒன்று சஜஸ்ட் பண்ண வீடியோ, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் மெயின்ஸுக்கு GS 1 and 2 பார்த்துருக்கோம். இன்னைக்கு GS 2ல் கவர்னன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த NCERT வீடியோ, நோட்ஸ் மேக்கிங் வீடியோ, NCERTயோட லிஸ்ட், இந்த வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 6 வீடியோட லிஸ்ட்டுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு தென் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. உங்கள் பேசிக்ஸ் கண்டிப்பாக மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் GS பேப்பர் 2ல் கவர்னன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கவர்னன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்னன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இந்த கேள்விக்கு பதில் நம்ம மிஸ் பண்ணோம், கவர்னன்ஸ் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய மார்க் இழந்துருவோம். ஏன்னா கிட்டத்தட்ட கவர்னன்ஸில் 80 மார்க்ஸ் கிட்ட இதில் கொஷின் கேட்பாங்க. இதே கவர்னன்ஸ் பேஸ் பண்ணி GS 4 கொஷின் கேட்பாங்க. ஸோ கவர்னன்ஸ் நம்ம ரொம்ப சாதாரணமாக எடுத்துருக்கோம். என்ன ஸ்கீம் பற்றி தான் கேட்க போகிறாங்க, ஸ்கீம்ஸ் பற்றி எனக்கு தான் தெரியுமே, பைலட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னா நோ. அதோட அப்ஜெக்டிவ்ஸையும் தாண்டி அதோட ஒரு இன்டென்ஷனை, ஒரு ஆஸ்பிரண்ட்டை உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்ககிட்ட ப்ளேஸ் பண்ணி அதில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்திருக்கு. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா கவர்னன்ஸோட டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் பழகியிருக்கணும். அதுக்கான ஒரு சூப்பரான புக் தான் லக்ஷ்மிகாந்த். எஸ், கவர்னன்ஸ் இன் இந்தியா பை லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு இல்லையா, இது எப்படி நமக்கு பாலிட்டிக் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அந்த அளவுக்கு கவர்னன்ஸையும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிகாந்த் புக்கில். ஸோ இதை மறக்காமல் கவர்னன்ஸ் பற்றி ஐடியா இல்லாதவங்க வாங்க. ஏன்னா GS 2 and GS 4 ரெண்டுத்துலையுமே கவர்னன்ஸ் ரொம்ப முக்கியமான பார்ட். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் பார்ட் இதுதான் ப்ளே பண்ணுது. அடுத்து இதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னா வெறும் புக்ஸை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸும் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா GS பேப்பர் 2 கவர்னன்ஸ்க்கு லக்ஷ்மிகாந்த் புக்கையும் தாண்டி இந்தியா இயர் புக் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதே மாதிரி ARC ரிப்போர்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனோட ரிப்போர்ட். ஸோ 1 and 2 2 கமிஷன் வந்திருக்கு. நீங்கள் 1 ரிப்போர்ட் நீங்கள் படிக்கலைன்னா பரவாயில்ல, 2 வீரப்ப மொய்லி அவங்களோட ரிப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். அட்லீஸ்ட் அதோட சம்மரியாவது ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பதில் எழுதக்கூடாது. இந்த கமிஷன் என்னெல்லாம் ரிஃபார்ம் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸை அவங்க முன்னாடி ப்ளேஸ் பண்ணாதான் நம்ம ஒரு ப்ராப்பர் சர்வெண்ட்டாக ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ரெடி ஆகுறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்து GS பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு வரும். இதுதான் கடைசி சப்ஜெக்ட் GS 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஏன்னா எப்படியும் நடக்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அதுக்கும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த NCERT படிக்காமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா புரியாது. இப்போ நமக்கு என்ன ரீசெண்டாக தெரியும், இப்போது இஸ்ரேலும் சரி காசாவும் சரி வாரில் இருக்காங்க அப்படின்றது, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் இந்த மாதிரி இப்போ நடக்கிறது தான் தெரியுமே தவிர இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற எல்லா விவரமும் இந்த புக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த புக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புக்கில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இப்போ நடக்கிற விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அடுத்த ஃபாரின் கண்ட்ரிஸோட அஃபேர்ஸும், இப்போ இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரியான பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏன் இவ்வளோ சண்டை, இது யாருமே ஏன் ஸ்டாப் பண்ணலை, இது எப்படி உருவாச்சுன்ற எல்லா விஷயமும் நம்ம இந்த புக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த NCERT படித்து அதோடவே கரண்ட் அஃபேர்ஸை அனலைஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் நோட்ஸ் அதோடு சேர்ந்து இந்த NCERTயோட பேசிக் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் நல்ல மார்க்ஸ் வாங்கி கொடுக்கும். அடுத்து GS பேப்பர் 3 போகிறோம். பேப்பர் 3ல் இந்தியன் எக்கனாமிக் என்ன அப்படின்னா நான் ப்ரிலிம்ஸ் சொல்லும் போதே சஜஸ்ட் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எக்கனாமி ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்கர் கணேஷ் புக் வாங்கலாம். ஆனால் இல்லை நான் மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு இந்தியன் எக்கனாமியில் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரமேஷ் சிங் இஸ் த பெஸ்ட் ஐடியா. இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கும் சேர்த்து மெயின்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து டேரெக்டாக அக்ரிகல்ச்சர் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்ற போது ரமேஷ் சிங் புக் சஜஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே சேர்ந்து கவர்மெண்ட் ரிப்போர்ட்டான எக்கனாமிக் சர்வே இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோவில் பேசியிருக்கேன்.
அதே மாதிரி இந்தியா இயர் புக், இது ரெண்டுத்துல இருந்தும் கண்டிப்பாக நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கோட் பண்ணால் தான் இந்தியன் எக்கனாமியில் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அடுத்து GS3ல என்விரான்மெண்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் பெஸ்ட் புக் வந்து குல்லர். பிகாஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மோஸ்ட்லி இருந்தாலும் அதோட சஜஷன்ஸ், ஸோ என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் தீர்வாகும் அப்படின்ற மாடர்னைஸ்டு ஐடியா எல்லாமே வந்து இந்த புக்கில் இருந்து தான் கிடைக்கும். ஸோ குல்லர் புக் ஃபார் என்விரான்மெண்ட் தான் வந்து நான் உங்களுக்கு மெயின்ஸ்க்காக சஜஸ்ட் பண்ணுறேன். தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் பேப்பர் 3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 கேள்வி கேட்பாங்க. அதற்கு எங்கேருந்து ஆன்சர் எடுக்கிறது, என்ன புக் இருக்குன்னா அதுக்கு ARC ரிப்போர்ட் ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த ரிப்போர்ட்டை படித்து இதில் இருக்க காரணங்களை தெரிஞ்சுட்டு சமரியில் இருக்கிற அந்த ரிஃபார்ம்ஸை வந்து என்னென்ன ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா தட்ஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதையும் தாண்டி நம்மளோட நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட பேஜ் NDMA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்களோட பேஜ் போனீங்கன்னா அவங்களோட பேஜில் டிசாஸ்டர்ஸ் பற்றியும் அதுக்குலேருந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படிலாம் மிட்டிகேட் பண்ணலான்ற எல்லா ஐடியாஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் உங்கள் ஆன்சர்ஸ்க்கு இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ by this way we go to GS4 பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட். இதுக்கு நிறைய புக்ஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாரும் சஜெஸ்ட் பண்ணுறது வந்து லெக்சிகன். ஸோ லெக்சிகன் புக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் எல்லா டேர்ம்ஸும் இருக்குது, எல்லாத்தோட ஐடியாஸும் இருக்குது. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஓன் டேர்மில் ஆன்சர் எழுதி பழகினீங்கன்னா எத்திக்ஸ் வில் பி ஈஸியர். ஸோ இதோட நம்மளோட எல்லா மெயின்ஸ் பேப்பருக்கான ஸ்டாண்டர்ட் புக்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ணியாச்சு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். ஓகே மேம், எல்லாமே பார்த்துட்டோம். NCERT'ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், NCERTயோட என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், நோட்ஸ் மேக்கிங், லிஸ்ட்டு, தென் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ அப்படின்னா UPSC CSE எக்ஸாமினேஷன் A to Z info. எஸ், நான் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ UPSC பற்றி இன்னும் தெளிவான ஐடியா வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக UPSC எக்ஸாம் எப்படியெல்லாம் நடக்குது, எப்பெல்லாம் வந்து ப்ராபபிள் டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா ஐடியாஸோடும் உங்ககிட்ட வர. ஸோ UPSC பற்றியான கிளியர் ஐடியாவோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும்தான் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த எல்லா வீடியோஸும் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸும் வந்து பார்த்து உங்கள் பேசிக்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.